இன்றைக்கு இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் மீண்டும் மலை பிரசங்கத்தை கேட்கப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த பகுதி முழுவதும் இன்றைக்கு நாம் முடிக்கப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரையும் முதல் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நாம் இருந்த இடத்துல கண்களை மூடினவளாக எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் மூலமாக எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு அல்லே சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. எதிர்பார்க்கிற அன்புன்னா தேவன் அன்பாக இருப்பார். நாம் தேவனை அன்பு கூறுகிறோம், அல்லது அந்த அன்பை குறித்து சொல்லலை, தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. ஆனால் கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல 7 சபையில் ஒரு சபைக்கு எழுதும்போது, ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற அன்பு என்கிற தலைப்பு என்பது அவர் எந்த அன்பை எதிர்பார்க்கிறார். சாதாரணமாக அநேக தேவனை மேல் அன்பு பாராட்டுறாங்க. தேவனும் அன்பாக தான் இருக்கிறார். இந்த மலை பிரசங்கம் என்பது ஒரு பாக்கியமான மலை பிரசங்கம். என்னிடத்தில் அநேக ஊழிகள் பகிர்ந்து கொண்டார்கள். வெகு தூர தேசத்திலிருந்து என்னோட ஃபோன் பண்ணாங்க. உடனே சொல்லுவாங்க, நாங்கள் யூடியூப்பில் செய்தி கேட்டோம், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று அநேக சொல்வதை கேட்டு நான் மிக்க சந்தோஷம் உள்ளவனாக நான் இருந்த நாட்கள் உண்டு. இந்த மலை பிரசங்கம் என்பது ஒவ்வொரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதா மலை பிரசங்கம். அதன்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பொதுவாகவே மலை பிரசங்கம் ஒரு 3 நாள் அப்படின்னு கூட 72 மணி நேரம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். 72 மணி நேரமும் அந்த பிரசங்கத்தை அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதை முடித்து போனவுடன் தான் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள். அவங்க ஏதாவது கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாரத்துக்கு ஒரு மணி நேரம்தான் செய்தி கொடுக்குறோம். அதையும் கேட்பவர்கள் ரொம்ப சுருக்கம்தான். பலர் ஆர்வமாக இருந்தாலும் பலர் என்ன செய்கிறாங்க, அந்த டைமை பார்த்து இருக்கிற காலங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மலை பிரசங்கம் என்பது இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். வேறு எந்த கதையும் நம்ம செய்யலை. பொதுவாகவே சிலரை பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் மருத்துவராக இருப்பாங்க. பிள்ளைகள் மருத்துவராக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, என் பிள்ளை மாதிரி டாக்டராக இருக்கிறாங்கிற குறித்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் சிலர் பிள்ளைகள் டீச்சராக இருப்பாங்க. அவருடைய பிள்ளைகள் டீச்சராக இருக்கும்போது என் பிள்ளையும் டீச்சர் ஆகிட்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சில நேரங்களில் சிலர் வாத்தியார் இருப்பாங்க. என் பிள்ளையும் வாத்தியார் ஆகும்போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். எல்லா தரப்பிலும் சில கலெக்டர் இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகள் கலெக்டர் ஆகும்போது என் மகனும் என்னை போலவே இருக்கிறான் என்று அவங்க சந்தோஷப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்கு. சில ஊழியர்கள் எப்படின்னா, என் பையனும் என்னை போல ஊழியம் செய்கிறான் என்று பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் கர்த்தருக்கு என்ன சந்தோஷம்னா, அவர் செய்த மலை பிரசங்கத்தை நாம் செய்வது அவருக்கு ஒரு சந்தோஷம்.
கடந்த நாள் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். நான் பேசின எத்தனையோ வருடத்து 2000 மேலே பேசின அந்த மலை பிரசங்கத்தை நீ பிரசங்கம் பண்ணுவது அவர் தான் சொல்லி பண்ணுறேன், எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னார். சில நேரங்கள் நான் பிரசங்கம் பண்ணும்போது சிலர் ஊழியருக்கும் பிடிக்காது, சில விசுவாசிகளுக்கு பிடிக்காது, முறுமுறுத்துட்ருப்பாங்க, பரிகாசம் பண்ணிகிட்ருப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க, சிரித்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலாம் வரும்போது நம்ம வேதனைப்படுகிறோம். அதெல்லாம் ஆண்டு சொல்லும்போது அப்போ ஆண்டு சொன்னார், நான் பிரசங்கித்தவைகளை தான் நீ பிரசங்கம் பண்ணுறேன், நான் உபதேசம் பண்ணுறேன். ஒன்று 2 பேர் அப்படி இருந்தாலும் அவங்க உன்னை பரிகாசலை, உன்னை முறுமுறுக்கலை, உன்னை திட்டலை, உன்னை வேதனைப்படுத்தலை, அவங்க என்ன தான் வேதனைப்படுத்துகிறாங்க. ஆகவே நீ சத்தியத்தை சத்தியமாக பேசணும் என்கிற மெல்லிய சத்தத்தையும் கேட்க முடிகிறது. ஆக இங்கே தேவன் எதிர்பார்க்கிற அன்பு என்ன? அவர் அன்புள்ளவர் தான், இன்னும் அன்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற அன்பு என்ன அப்படின்ட்டு அந்த வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. அந்த 5ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்கிறாரு? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்கிறார். அடுத்தவன் என்று சொன்னால் இன்னொரு வகையில் பிறன் என்கிற வார்த்தை. அந்த பிறனுக்கு 1000 அர்த்தங்கள். அதாவது நம்மை வெறுக்கிறவர்களை அப்படிங்கிறார், நம்மோடு வழக்காடுகிறவர்களை அப்படிங்கிறார், நம்மோடு சண்டைக்கு வருகிறவர்களை அப்படின்னு சொல்கிறார். நம்மை அற்பமாக எண்ணக்கூடியவைகளை அல்லது நம்மை ஏற்றுக்கொள்ளாதவைகளை அல்லது நம்மை நேசிக்காதவைகளை அல்லது நம்மையே ஒரு வேலை நல்ல சத்துருவாய் நினைக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பது தான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. அல்லேலூயா. பிறனை நேசிக்க வேண்டும், அடுத்தவனை நேசிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். ஆகவே அதை தான் சொல்கிறார், நேசிக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நாம் அதெல்லாம் நம்ம அறியாமல் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், அவர்கள் வெறுக்கிறவர்கள் நம்ம கூட யுத்தம் பண்ணுறாங்க, நம்மை பரிகாசம் பண்ணுறாங்க என்று அவளை அற்பமாய் ஒதுக்கி விடுகிறது நம்ம பழக்கம். அப்படி இல்லாமல் அவர்களை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த அன்பை தான், அந்த நேசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். லேவியராகும் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 18 வசனம் ஆண்டவர் சொல்கிறார், பழைய காலத்தில் பழிக்கு பழி வாங்காமல் உன் ஜனபுத்திரர் மேல நீ பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று நான் கத்துறேன். அதான் அடுத்தவன் என்பது பிறனை நேசிக்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பழிக்கு பழி வாங்காதபடி, உன் ஜனபத்திரன் மேலே நீ பொறாமை கொள்ளாதபடி நான் கர்த்தர், நான் எதிர்பார்க்கிற அன்பு, நான் எதிர்பார்க்கிற நேசம், உன்னையே நீ நேசிப்பதைப் போல, உன்னையே நீ அன்பு பாராட்டுவதைப் போல அடுத்தவனை, பிறனை, உன்னை வெறுக்கிறவனை, தூசிக்கிறவனை, உன்னோடு கூட வழக்காடுகிறவனை நீ நேசிக்கணும், அன்பு பாராட்டணும் என்பது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். 35ஆம் சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய எதிராக இருக்கிறவர்களுக்கு எவ்வளோ நேசிக்கிறான், வெறுத்தவர்களெல்லாம் நேசிக்கிறான். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தாவீதுக்கு எதிராக செயல்படுகிறார், தாவீதுடைய பிராணனை அழிக்க தேடுகிறார்கள். அப்போ தான் தாவீது சொல்லும் போது அவர்களுக்காக அவன் 35 ரெட்டுடுத்தி அவன் அவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். என் ஜெபம் என் மடியிலே வந்ததுங்கிறான்.
அப்படி தாவீது மற்றவர்களுக்காக ஜெபித்தான். ஆனால் அவங்க மீண்டும் 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 அவனுக்கு எதிராக தான் அவங்க போராடினாங்க, வழக்காடினாங்க, யுத்தம் செய்தார்கள். அதனால் தாவீது சொல்லும்போது, என் வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுள்ளோடு நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, கேடகத்தையும் பரிசையும் எடுத்து எனக்காக ஒத்தாசையாக எழுந்து நில்லுங்க என்று சொல்லுகிறார். தாவீதினால் அவர்களை தீமைக்கு தீமை செய்ய முடியாதா? தன்னை வெறுக்கிறவளுக்கு அவன் பழி வாங்க முடியாதுன்னு வாங்கல. அவன் கோலியாத்தை ஜெயம் எடுத்தவன், சிங்கத்தை கொன்றவன், கரடை கொன்றவனுக்கு இது ஒரு மாத்திரம் கிடையாது, எத்தனையோ ராஜாக்களை ஜெயித்தவன் தான். ஆனால் அவர்களை நேசிப்பதற்காக அவளுக்காகவும் அவன் ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம அந்த சங்கீதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆக பிரியமானவர்களே, நம்ம யாரை நேசிக்கணும்னா நம்ம பிறனை நேசிக்கணும். நம்மை வெறுக்கக்கூடியவர்களை நேசிக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு 2 பிள்ளைகள், வாலிப பசங்க. ஒருவன் திருமணம் ஆகாமலே 19 வயதில் மரித்து போனான். ஒருவன் திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றவுடனே அவன் மரித்து போனான். ஆக அந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். அப்படி எங்களையும் வெறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்னுடைய 2 பிள்ளைகளுடைய இறுதி அடக்க ஆராதனைக்கு வரல. ஒரு குடும்பம், எந்த இடம்னு சொல்ல விரும்பல. ஒரு நாள் காலை செய்தித்தாளை பார்க்கும்போது அவர்கள் மரித்து போன செய்தித்தாளை நான் பார்த்தேன். யார் எனக்கு சொல்லலை. ஆக நானாகவே எழுந்து, ஆண்டவரே என்னை தாழ்த்தும், நாங்கள் அவனை நேசிக்கணும் என்று சொல்லி காலையுமே ஒரு ஊழியரை அழைத்து நான் கடந்து போய் ஜெபித்து வர வேண்டுமென்னா, நாங்கள் வர லேட்டானால எல்லாம் முடிகிற வரையும் அங்கே இருந்து அந்த காரியத்தை முடித்து என்னை சின்ன சாட்சி சொல்ல சொன்னாங்க. அவங்க பற்றி நல்ல வார்த்தைகளை பேசி ஜெபித்து, வீட்டில் ஜெபித்து அவங்க இருங்க என்று சாப்பிட்டு அப்படி நான் திரும்பி வருவதற்கு கிருபை செய்தேன். அந்த மாலை அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய மரணத்துக்கு வர இல்லை, நம்ம தேவனை அறிந்தவர்கள், நம்ம நேசிக்கணும், அதுதான் நம்ம வெறுக்கிறவளை நேசிக்கணும், முன்மாதிரி உள்ளவளாக இருக்கணும்ன்ற அதையும் கவனித்து கிட்டத்தட்ட 4-5 பேர் எனக்கு ஃபோன். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல, எல்லாரும் இந்த இடத்துல உங்கள் பற்றி தான் பேசுகிறாங்க என்று அந்த சாட்சி கேட்ட உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்மளையும் அந்த சூழ்நிலை கவனிச்சிருக்காங்களே என்று. ஆகவே நமக்கு வெறுக்கிறவளை, பிறனை, அடுத்தவனை, வழக்காடுகிறவனை, யுத்தம் பண்ணுகிறவனை நாம் நேசிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். ஒரு அலே சொல்லுங்க, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் இதற்கு அந்த 10 கற்பனைகள் சொல்றார். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், 1வது கற்பனை முழு இதயத்தோடு, சிந்தையினோடு, உள்ளத்தோடு நம்ம கர்த்தரை அன்பு பாராட்டணும். 2வது கற்பனை என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை ஆண்டு சொல்லிட்டார். 10 கற்பனை 2 கற்பனை அடிக்க அதில் ஒரு கற்பனை சொல்லிட்டாரு, நீ பிறனிடத்தில் அன்பு கூறணும். உன்னை நீ நேசிப்பதை போல, உன்னையே நீ அன்பு பாராட்டுவதை போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறணுங்கிற மீண்டும் ஆண்டவன் நம்மை வலியுறுத்துகிற காரியத்தை நம்ம அறிய முடியும். அப்போ நம்ம எதிராக செயல்படுகளை நேசிக்கணும்னு அந்த வார்த்தையை சொல்லுகிறது. கலாத்திற்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க.
அன்பு கூறுவது போல அங்கே அர்த்தம் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு பிறனிடத்தில் கூறுவாயாக அன்பு கூறுவதாக என்கிற இந்த ஒரே வார்த்தையை ஆண்டு சொல்றாரு. இந்த ஒரு சத்தியம்தான், இந்த ஒரு உபதேசம்தான், இந்த ஒரு வார்த்தை தான், இந்த வசனம்தான் நியாயப்பிரமாணம் முழுவதும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேறும். நிறைவேறும்ட்டார். பாருங்க, பிறனை நேசிப்பதை, அடுத்தவனை நேசிப்பதை நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றதுக்கு சமானம். அதான் சொல்றாரு, உன்னை அடுத்தவனை நீ நேசிக்கணும், உனக்கு அநியாயம் செய்கிறவனை நீ நேசிக்கணும், உன்னை வெறுக்கிறவனை நேசிக்கணும், உனக்கு எதிராக செயல்படுகிறவனையும் நீ நேசிக்கணும் என்பது பிறனை குறித்து சொல்லக்கூடிய காரியம். யாக்கோபில் கூட நம்ம வாசிக்கும் போது, அங்கே யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது அங்கே போல சொல்றாரு, அங்கே உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் அதை சொல்றாரு. இந்த பிரமாணம் ராஜரீக பிரமாணம், நியாயப்பிரமாணம் அல்ல. அப்படி செலுத்தும் போது நான் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுகிறோம். இது வந்து ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அங்கே சொல்றாரு, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்ற சமம். இங்கே சொல்றாரு, ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றணும், பிறனை அன்பு செலுத்தணும், பிறனை நேசிக்கணும். அப்படி செலுத்தினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். அது நன்மைங்கிறார். பிறனை நேசிப்பது நன்மைங்கிறார், அடுத்தவனை நேசிப்பது நன்மைங்கிறார். ஆக அதை தான் எங்கள் மலைப்பிரசங்கத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு என்று பார்க்க. ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பார், கணவன் மனைவியிடத்தில் அன்பு எதிர்பார்ப்பார், பெற்றோர்கள் பிள்ளையிடத்தில் அன்பு எதிர்பார்ப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை மேலே எங்கள் அன்பு செலுத்துவாங்க என்று வயதானவர்கள் எதிர்பார்ப்பதை போல நாம் மற்றவர்களை அல்லது நம்மை அடுத்தவனை பிறனையும் அன்பு பாராட்டணும். அப்போ தான் நம்ம பல்லவ ராஜ்யம் போக முடியும் என்கிற சத்தியத்தை ஆண்டவன் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தை நாம் திருப்பி கொண்டால் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 29வது வசனம் வரை ஒரு நியாயசாஸ்திரி, அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவனை எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுத கேள்வி கேட்கிறார். அவன் கேட்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறதே ஒன்றோ கேள்வி கேட்கிறார். நீ வாசித்திருக்கிறது என்ன? அவன் பிரதித்திரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து அதே சொல்றார். அப்படி நீ உன்னிடத்திலும் தேவனை அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் அவரை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். ஆண்டு சொல்ல, நீ ரொம்ப நிதானமா சொல்லிட்ட, அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை மறுபடியும் பார்த்தேன். ஆண்டு சொன்ன உடனே தன்னை பெரிய நீதிமானை நினைத்து அந்த ஆண்டு காண்பிக்கிற பொருட்டாக எனக்கு பிறன் யார்
என்று கேட்டான். எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். அப்போ கேட்குறான், பிறன் யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியும் தனக்கு எதிராக வருகிறவர்களையும் வெறுக்கவளையும் நேசிக்கணும். ஆக பிறனை நேசித்தால் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனை மாத்திரம் அன்பு பாராட்டுவதனால அல்ல, நம்மை நாமே அன்பு பாராட்டுவதனால அல்ல, பிறனையும் அடுத்தவனை நேசிக்கும் போது தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அலேலு சொல்லுங்கள், அலேலுயா அலேலு. அந்த வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் அந்த 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை சொல்லப்பட்டு போதும், கேள்விப்பட்டிருக்கிறேங்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார். பழையபடி காலங்களிலே சத்துருவை பகைக்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். பழையற்பட்டு காலங்களிலே சத்துருவை பகைக்காத ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ தாவீது கூட சொல்லலாம், அவனுக்கு எதிராக சவுல் முதல் பிள்ளைகள் வரை எல்லாரும் அவனை பகைத்தான் செய்தான். ஆனால் அவன் என்ன செய்யலை, அவர்களை பகைக்கலை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் தம்பி எல்லாரும் பகைத்தார். ஆனால் அவன் சகோதரனை பகைக்கலை. இப்படி பழையப்படு காலங்களிலே நிறைய பேர் வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. யோபனுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். மனைவி கூட கடைசி நேரத்தில் நீ ஏயா ஜீவனும் இருக்கிற, தேவனை ஜீவனை விடு என்கிற சூழ்நிலைகளும், நண்பர்கள் தனக்கு எதிராக செயல்பட்ட சூழ்நிலைகளும், அவளுக்காக ஜெபித்தவன் தான் இந்த யோபு. தன் மனைவியும் சேர்த்து கொண்டான். யாரையும் அவன் பகைக்கலை, அந்த நேசத்தை வெளிப்படுத்தினான். பழைய காலத்தில் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுக்குறார் இஸ்ரவேல் ஜனங்களை. உபாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகம் 7. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றா, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த தேசத்தில் கானான் தேசத்தில் பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை துரத்துங்கிறார். அங்க நேசங்களை துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்கார பண்ண கடை. இது பழைய காலத்தில் உன்னுடைய எதிரானவர்களை அது பகையாய் நினைத்து அவளை சங்கார பண்ணி அவளை முறியடிக்கணும்னு தான் ஆண்டு சொல்கிறார். கானான் வரையும் யுத்தம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அது பழையப்படு காலத்தில் சொல்கிறார். அவங்களெல்லாம் பகைக்கணும் அப்படின்ற அவங்கள அழிக்கப்படணும்னு சொல்கிறார். அதே நீங்கள் உபாகத்தில் வாசிக்கும் போது அங்கே 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரையும் நம்ம வாசிப்போம். அம்மோனியனும் மோவாபியரும் உட்படலாகாதுங்கிட்டார். அவங்களை பகையாக வச்சிட்டார். அம்மோனியனும் மோவாபியரும் சபைக்கு என்ன செய்யக்கூடாது, உட்படலாகாது. அது சொல்றாரு 10ஆம் தலைமுறையும் என்று 10ஆம் தலை மாத்திரம் அல்ல, என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வரலங்கிறார். நீங்கள் அந்த வழியாக போகும்போது உங்களை வரவேற்கல, உங்களை கனம் பண்ணல, மோசை கனம் பண்ணல, ஆரோனை கனம் பண்ணல.
யோசுவா காலை போன்றவர்களை கனம் பண்ணல, இஸ்ரவேல் ஜனங்களை கனம் பண்ணல. அவங்க வந்து அப்பம் கொடுக்கல, திராட்சை ரசம் கொடுக்கல, ஊழியர்களும் கனப்படுத்தலை, உங்களுடைய ஜனத்தையும் கனப்படுத்தலை. அதனால சொல்கிறாரு, உன்னை சபிக்கும்படியா உன்னை சபிக்கும்படியாக மெசொப்பொத்தாமியாவின் ஊராராகிய மொசபத்தின் ஊரானாகிய பெத்தோரில் இருந்த பெயோரின் குமாரன் பெயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அவனை அழைப்பத்த நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யணும்னு ஆண்டு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறதுனால இந்த மோவாப் அம்மோனியர்களை சபைக்கு உட்படுத்தக்கூடாது. தலைமுறை அது என்றென்றைக்கும் இராதபடியான அவங்க வரவேற்கல, அவங்களுக்கு கனப்படுத்தலை, தாகத்துக்கு தண்ணி தரல, பசிக்கு அப்பம் தரல. அதனால் அவர்களை என்றென்றைக்கு அப்போ அந்த பகையை சொல்கிறார். உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று அங்கே சொல்கிறார். ஆனால் புதிய காலத்துடைய உபதேசம் என்ன? அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா ஆண்டு சொல்கிறார் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, மத்திய 5ஆம் அதிகாரம் அதில் 44வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்போ ஆண்டு சொல்றார், புதிய பிள்ளைகள் உபதேசம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிநேகியுங்கள் அப்படின்னு கொண்டு வர்றார். பகைக்கக்கூடாதுன்றார். உங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கணுமா? சகோதர சிநேகத்தில் மாத்திரமல்ல, சத்துருவையும் சிநேகிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேத வாக்கியமெல்லாம் நமக்கு சொல்லுகிறது, உன் சத்துரு தாகமாக இருந்தால் அவருக்கு பானத்தை கொடுங்கிறார். ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் பானத்தில் விஷ வச்சே கணவனை மனைவி கொண்டுடுறாங்க. ஆனால் சத்துருக்கவே நம்ம எதிராக இருக்கிற சத்துரு, தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவாய் சத்துரு எனக்கு எதிராக பெருகுகிறார். நமக்கு நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களை சிநேகிக்க வேண்டும். யூதாஸ் கூட இயேசுக்கு சத்துரு தான் இருந்தான். சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். இயேசுவோடு இருந்தவன் தான். காலத்தில் அப்பம் புசித்தவன் தான். இயேசுவினால் கால் கடவப்பட்டவன் தான். ஞானஸ்நானம் எடுத்தவன் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை காட்டி கொடுத்தான். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் அவனை அழைக்கும் போது சிநேகிதனே என்று தான் அழைத்தான். ஆக புதிய புது காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், சத்துருவை சிநேகிக்கணும். அவன் தாகம் இருந்தால் பானம் வாங்கி கொடுங்க, அவன் பசியாக இருந்தால் ஆகார கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு அந்நியனாக கூட இருக்கல, அந்நியனை உபசரிக்க நீங்கள் மறவாதிருங்கள். அதனால சில நேரம் நீங்கள் தூதர்களையே நீங்கள் உபசரிப்பதற்கு சமானமாக இருக்குங்கிற. இன்றைக்கி அப்படி செய்கிறதில்லை. அப்படி செஞ்சால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். இப்படிப்பட்ட உபதேசத்தின்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். சத்துருவை சிநேகிக்கணும். பைபிளில் ஏராளமான பேர் சத்துருவை சிநேகிச்சாங்க. இயேசு கிறிஸ்து கூட எல்லாரையும் சிநேகித்தார். ஆக நாம் அவளை இயேசுவை போல நாம் சிநேகிக்கக்கூடிய, சத்துருவை சிநேகிக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறேன், சிநேகியுங்கள். இப்போ சொல்றாரு, உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கள். சாத்தியமானதா? அப்படிதான் இருக்கணும். ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நம்ம யாராவது சபிக்கிறாங்கன்னா அவர்களை ஆசீர்வதிக்கணுன்ட்டார். பழைய காலத்தில் ஆபிரகாம் சொல்லும்போது, உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன்ட்டார். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை யாரெல்லாம் உன்னை சபிக்கிறார்களோ நான் சபிப்பேன்ட்டார். ஆனால் புதிய காலத்துடைய உபதேசம் எப்படின்னா, உன்னை சபிக்கிறவளுக்காக நீ என்ன செய்யணுமா? அவளை சபிக்காக என்ன செய்யணும்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. உன்னை சபிக்கிறவளுக்காக ஆசீர்வதிக்கணுமா? பார்த்தீங்களா? நல்லா இரு, ஆசீர்வாதமாக இருங்க என்பதை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டு சொல்கிறார்.
அந்த ஊழியத்தில் பல சம்பவங்கள், பல இடங்களிலும் பலவிதமான ஜனங்களை விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் ஒரு நாள் கூட அவங்கள சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கர்த்தர் அவங்கள ஒரு அடி கொடுப்பாருலாம் சொல்லுவாங்க. நிறைய பரிசுத்தவான்களே சொல்லுவாங்க, உங்களை போய் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழணும்னா அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றங்கள் வரணும். அதாங்க சொல்கிறார், அவளை ஆசீர்வதிங்கள் அல்லது அவங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டுடைய அத்தான் ஆண்டுடைய எதிர்பார்க்கிற அன்பு இந்த அன்பு தான். இந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். சபிக்கிறவளை, நான் ஒரு சபையில் இருந்தேன், அவங்க நல்லவங்க தான். அவங்களுக்குள்ளே ஒரு டெவில் இறங்கும் போதெல்லாம் சாதாரணமாக அந்த சபை வளர விடாமல் அந்த ஆவி சில நேரம் கிரியை செய்து சாபமெல்லாம் போடும், மன்னவரையெல்லாம் போடுவாங்க. நான் அமைதியாக இருந்தாலும் எதிர்த்து பேசுறதில்லை. ஆனால் அவங்க நல்லா இருக்கும்போது நல்லா கவனிப்பாங்க. தேவையில்லாத சாபம், யாருமே அப்படி ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை தான். ஆனாலும் அவளுக்காக நாங்கள் இந்நாள் வரை இருக்கிறாங்க. அவளுக்காக நாங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவளுக்குள்ள ஒரு மனமாற்ற வரணும். ஆண்டவரே, இந்த அசுத்த ஆவி அவளை விட்டு போகணும்னு அப்படிதான் அவளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திரும் இந்த நாள் வரையும். ஆகவே அவளுடைய சபிக்கிறவளை அவளுக்காக நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொன்ன. ஒரு முறை இன்னொரு இடத்துல எங்களை குறித்து பயங்கரமான சாபமிட்ட ஒரு குடும்பம். என்னன்னா, அவங்க கூட பேசுவது பழக்கம், மறைமுகமாக சாப்பிட்றாங்க. சில நேரம் அந்த சத்தத்தையும் கேட்க முடிந்தது. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சகோதரிக்கு பயங்கர வியாதிகள், எல்லாம் மருத்துவர் பார்த்த முடியாமல் படுத்த படுக்கை நிமிர முடியாமல் இருந்தான். அப்போது ஒரு சகோதரன் என்னை அழைத்து, அவங்க உங்களை சாபமெல்லாம் இட்டாங்க, உங்களை என்னென்னமோ பேசுனாங்கப்பா சார், நீங்கள் அங்கே ஜெபம் பண்ண வரீங்களான்னார். நான் தாராளமாக வரேன், நான் அப்படிப்பட்ட ஊழியத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் இரவு நேரம் கடந்து போனோம். வீட்டு பக்கத்தில் போகும்போதே அதனுடைய அந்த அந்த சகோதரிக்குள்ளே இருந்த ஆவி அலைக்கழித்து ஓட ஆரம்பித்தது. போய் ஜெபம் பண்ண, வீட்டுக்குள்ளே ஏறி ஜெபம் பண்ணோம். அவளை ஆசீர்வதித்தான். அந்த நேரத்தில் கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. அப்படி நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள். அடுத்தது, நன்மை செய்யணுமா. நம்ம யாரெல்லாம் பகைக்கிறார்களோ நன்மை செய்யணும். யோசேப்பு கூட நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சகோதரர் பைத்தாலும் நன்மை செய்தார். நீங்கள் தீமை செஞ்சீங்க, கர்த்தர் நன்மை செய்தால் நீங்கள் நல்ல கோசேன் நாட்டில் இருங்க என்று விசாரித்து நல்லா பராமரித்து நன்மை செய்கிறவனாக இருந்தான். நம்ம நன்மை செய்யணுமா. பகைக்கிறவர்களுக்காக கூடுமான வரை வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவளை நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எல்லாருக்கும் நன்மை செய்தார். பகைத்தாலும் சரி, அவளை நேசித்தாலும் சரி, அவரை வெறுத்தாலும் சரி, அவளை தூஷணம் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசுக்கு தலைவன் என்றானுங்க, மனுஷனை வஞ்சிக்கிறவனாக இருந்தால் போஜன பிரியன் இப்படியெல்லாம் சொன்னாலும், ஓய்வு நாளை மீறுகிறவன் கொலைபாதகன் என்று சொன்னாலும், யாரையும் பகைக்காம அவளை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அது நடந்தது. ஆக நாம் அவளை பகைக்கிறவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர்களுக்கு நம்ம கூடுமான வரை நன்மை செய்யணுங்கிறார். வாசிங்க மீண்டும். அடுத்தது சொல்றார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக. ரெண்டாவது அடுத்தது, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற. நம்ம நினைக்கிறோம் எது ஜெபம், எந்த ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. சிலுவையிலே இயேசுவை துன்பப்படுத்தினார்கள், ஆண்டவரை நிந்தித்தார்கள், காரி துப்புனாங்க.
சிலுவிலிருந்து இறங்கி வந்து உன்னையே ரட்சித்துக்கொள், நீ ராஜாவானால் அப்படின்னெல்லாம் ரொம்ப பரிகாசம் பண்ணார். ஆனால் அந்த தேவன் சொன்னார், அவளுக்காக என்ன செய்த, பிதாவே இவள் செய்வது இன்னதென்று அறியாதவர்கள் இவளை மன்னியும் என்று அவளுக்காக சொன்னார். சேவான் கூட கல் எறியப்படும் போது, காயப்படும் போது அவனும் முழங்கால் படியிட்டு இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதவர்கள் மன்னியும் என்று சொன்னார். ஆக நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆண்டு சொல்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, நிந்தை என்பது சாதாரண காரியம் அல்ல. இயேசு நமக்கு பாலத்துக்கு புறம்பாக நிந்தையை சுமந்தார். நமக்காக நிந்தை என் இருதயத்தையே பிளந்தது. ஒரு மரத்தை பிளப்பதை போல, ஒரு கண்மலை பிளப்பதை போல வாழ்க்கையை பிளக்கிற நிந்தை தான். ஆனால் அப்படிப்பட்ட நிந்திக்கிற ஜனங்கள், இப்போ செமையை பார்த்தீங்கன்னா தாவீதை நிந்தித்தான். பதிலுக்கு என்ன சொல்ல, விட்டுடு, கர்த்தர் அனுமதித்தார் என்று அவன் பாட்டுக்கு நிந்தித்தான். அவனுடைய முடிவு வேறு இருந்துச்சு, அது வேற. ஆனால் நம்ம அந்த நிந்திகளுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிற யாவருக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லு. அலேலுயா. அதுதான் ஆவிக்குரிய அனுபவம் சொல்லு. உங்களை நிந்திக்கிறவளுக்கு, துன்பப்படுத்துவர்களுக்கு காகவும் நீங்கள் அதிகமாக அவருடைய மனமாற்றத்திற்காக, அவர்களை ரட்சிப்புக்காக, அவருடைய உயர்வுக்காக நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுவதை பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. இப்படி செய்வதினால், இப்படியெல்லாம் நம்ம செஞ்சு தேவன் எதிர்பார்க்கிற அன்பை நாம் செய்வதினால், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் உங்களுடைய இருப்பீர்கள். பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் போதும். அப்போ எப்போ நம்ம புத்திராக முடியும்? இப்படியெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த உபதேசத்தின்படி சத்துருவை பிறனை நேசிக்கணும், சத்துருவை பகிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறார். உன்னை சபிக்கிறவளை ஆசிர்வதிக்கணும், உன்னை நிந்தித்து துன்பப்படுத்துவதற்காக நீ ஜெபம் பண்ணணும், நன்மை செய்யணும், பகைக்கிறவளை நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி செய்கிறவர்கள் தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய புத்தர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இந்த விஷயத்தில் நம்ம நிறைய தவறு இருந்தால் செய்யணும். ஆக உபதேசத்தின்படி ஜீவித்து இயேசுவை போல நம்ம வாழணும். அதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இந்த எதிர்பார்க்கிற அன்பு நமக்கு தேவை. இன்னைக்கு இயேசு அதான் தன்னை குறித்து சொல்கிறார். அந்த வசனம், அவர் தீயோர் மேலும் நெல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க தன்னுடைய சூரியனை பாருங்க, நல்லவன் கெட்டவன வித்தியாசம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் உலகத்தில் அவரை பகைக்கிற கூட்டம் இருக்குது, அவருக்கு எதிராக செயல்படுகிற கூட்டம் இருக்குது. சவுளை போல சபையை பாழாக்குற கூட்டம் இருக்குது, சவுளை போல பரிசுத்தவான்களை துன்புறுத்துகிற கூட்டம் இருக்குது. ஆனால் இயேசுவே நிறைய விஷயத்தில் விரோதமாக எழும்பின கூட்டம் இருக்கத்தான். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லவனுக்கு மாத்திரமல்ல தீயோர் மேலும் நெல்லோர் மேலும் தன் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவன் நமக்கு எதிராக செயல்பட்டானே, அவன் மேலே சூரியன் உதிக்கக்கூடாது என்பதற்காக அல்ல. சூரியனே உதிக்கலைன்னு அவன் நிலைமை என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். அவர் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் நல்லகவனிக நீதி உள்ளவன் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணினார். உங்களை சிநேகிக்கிறவர்களை போதும். அப்போ ஆண்டுடைய குணம் பாருங்க. அநியாயம் செய்கிறவர்கள் மேலும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்த அவர்கள் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும், நீதி செய்கிறவன் இனி நீதி செய்யட்டுன்னு சொல்கிறாரு, அந்த நீதி உள்ளவர்கள் மேலும் மழையே வர்ஷிக்கப்படுது. இன்றைக்கெல்லாம் பூமியெல்லாம் மழை பெய்யுதுன்னு எல்லாரையும் கத்த நேசிப்பதனால, எல்லாரையும் கத்த தன்னை வெறுத்த ஜனங்களையும் தனக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்களையும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அது சொல்கிற ஆசீர்வாதமான மழையை தேவன் அங்கே தருவதாக. அப்படின்னா அவரை போல
நமக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறவனாக இருந்தாலும், தீயவனாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும், நீதி செய்கிறவன் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். அதான் பிறனிடத்தில் நேசிக்கிற தேவன் எதிர்பார்க்கிற அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். வாசித்து பாருங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? சொல்ல கேள்வி கேட்கவங்க என்ன பலன் இருக்கு? நம்ம சொந்தக்காரங்களே நம்ம நேசித்து அவளை அன்பு பாராட்டி அவளுக்காக ஜெபம் பண்ணி, குடும்பத்தில் விருந்தாளிகளை மாத்திரம் நேசித்து அப்படி பண்ணால் அது என்ன பலன் இருக்கிறதுன்னு கேட்க. அதில் பலனே இல்லைங்கிறார். உங்களுக்குள்ளேயே நீங்கள் நேசித்த சபையில் கூட பாருங்கள், சபையார் மாத்திரம் அன்பு இருந்தால், அப்படி இருந்தாலும் சில சபையில் ஒருவருக்கு ஒருவராக அன்பு இல்லை. அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு தடவை கூட நல்லா இருக்குன்னு கேட்காத ஆள் கூட இருக்கு. எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்கக்கூடிய ஆள் இல்லாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது வேற. ஆகிலும் உங்களுடைய அந்த அன்பை நீங்கள் நேசிக்கிறவளையே நேசித்தால், அன்பு பாராட்டுவளுக்காக அன்பு பாராட்டினால், ஜெபிக்கக்கூடியவளுக்காக ஜெபித்தால், ஆசீர்வதிக்குள்ள ஆசீர்வதித்தால், நன்மை செய்வளுக்காக நன்மை செய்தால் அதில் பலன் என்ன? அப்போ அதில் ஒரு பலனை நம்ம பரலோகத்தில் பலனை பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்கிறார். அடுத்தது ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். சொல்ல நீ பண்ணுறது என்ன? ஆயக்காரன் அப்படியே செய்கிறார். ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தன் ஆயக்காரனை அதே போல் நேசிக்க. ஒரு பாவி இருந்தால் பாவியை நேசிக்கிறான். அப்போ உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறார். அவங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. ஒரு ஆயக்காரனை கண்டால் அவங்க அன்பாக இருப்பாங்க. ஒரு பாவி இருந்தால் பாவியான மனுஷனை சிநேகிக்கிறவனாக இருப்பார். அப்படி இருந்தால் என்ன பலன் என்று சொல்கிறார். வாசிங்க. ஆயக்காரனையும் உங்கள் சகோதரரை மாத்திரம், உங்கள் சகோதரத்தை சொல்றாரு, உங்கள் சகோதரர்களை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷம் செய்வது என்ன? போதும். ஆயக்காரன் அப்படியே செய்வல அல்லவா? ஒரு சகோதரி மாத்திரம். சிலர் பார்த்தா வாழ்த்து சொன்னால் வாழ்த்தே சொல்ல மாட்டாத ஆள் இருக்கிறாங்க. ரைஸ் லாட் பண்ணால் சொல்லாமல் இருப்பாங்க. ஆக உங்கள் சகோதரிகளை, உங்களுடைய ரட்சிக்கவர் சகோதரரை நீங்கள் வாழ்த்தி கனப்படுத்தினால் அதில் என்ன விசேஷம் இருக்கு? ஆயக்காரன் அப்படித்தான் செய்யணும். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லு. இன்றைக்கி அப்படி தான் போகிறவங்கள நம்ம அவங்கள வாழ்த்தும், நல்லா இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களா என்று கேட்காம நம்மை நேசிக்கிறவர்கள் மாத்திரம் கண்டா பார்த்தா நேசிப்பதனால அதில் என்ன விசேஷம் இருக்கிறது? நீங்கள் செய்வதை போல அது ஆயக்காரன்னு அப்படியே செய்கிறானே, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று கர்த்தர் கேட்கிறார்னா, தேவன் எதிர்பார்க்கிற அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பூர்ண சர்க்குணராய் இருப்பதை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்படியே முடிக்கிறார். எது சர்க்குணம்? ஆண்டவர் இந்த உபதேசத்தை அதெல்லாம் செய்கிற தேவ மனுஷன்தான், தேவ பிள்ளை தான் தேவன் விரும்புகிற பூர்ண சர்க்குணத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போதான் அந்த பரலோகத்தில் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளும். ஏன் ஆயக்காரர்களை தேவனுடைய பிள்ளைகள் வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஆயக்காரர்களை அநியாயமான வரிகளை சுமத்துவர். அரசாங்கம் ஒரு வரி விதித்திருந்தாலும் அது 4 மடங்கோ 5 மடங்கோ அநியாயமான அந்த வரி செலுத்துவதனால எல்லாரும் அந்த ஆயக்காரனை வெறுப்பார்கள். பாவிகளை பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, பாவிகளையும் வெறுப்பார்கள். அதான் ஆண்டு அவங்க மாத்திரம் பரிசைன்னு நேசிப்பான், வேத பாருங்கன்னு அப்படி இப்படி தான் அவங்க இருப்பாங்க. நியாயப்பிரமாணக்காரன் நியாயப்பிரமாணம் நேசிச்சுட்டு இருப்பான். ஆக அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஊமையை சொல்கிறார், இந்த சத்தியத்தை சொல்கிறார்.
மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆவது வசனத்தை வாசிங்கன்னா, அவர் வீட்டிலே அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அவன் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாருங்க, இயேசுடைய குணாதி அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடு கூட பந்தி இருந்தார்கள். இருந்தார்கள் அப்படின்னு வாதம். இயேசு எல்லாரும் நேசி யாரையும் வெறுக்கலை. ஒருவேளை அவர்கள் வெறுத்தாலும் இவர் வெறுக்கல் நேசிப்பதனால அந்த நேசத்தை வெளிப்படுத்தினால அநேக ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அந்த சீசர்களோடும் அழைத்த அந்த குடும்பத்தோடும் ஜனத்தோடும் இயேசு பந்திருந்தார். அந்த குணம் நமக்கு தேவை. எல்லாரும் நேசிக்கத்தக்க, எல்லாருக்காக ஆசீர்வாதம், எல்லாருக்கும் நன்மை செய்ய, இதை எதிராக செயல்படுவதற்காக ஜெபிக்கிற சுபாவம் தான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதனுடைய பிள்ளைகளாக நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று. பார்த்தீங்களா? அப்படி யார் சிநேகிதங்கிற ஆயக்காரனும் பாவிகளும் போஜனபானம் பண்ணும்போது அவர் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமாக இருக்கிறது தான் அவர் ஆயக்காரரோடு பாவிகளோடு. ஏன்னா பாவி மதுபானம் பண்ணுவோம், ஆயக்காரன் அதான் செய்வேன். அதனால் அவரோடு கூட இவர் இருக்கிறார், அவளை நேசிக்கிறார் என்று தவறான காரியத்தை செய்வதை பார்க்குறோம். இயேசு அவளோடு இருந்து பந்திருந்தார், போஜனபானம் பண்ணினார். அவருடைய அவர் ஒரு தெய்வம். அவங்கெல்லாம் எதிராக செயல்பட்டாலும் அவரோடு அமர்ந்து அந்த காரியத்தை செய்தார். அதனால் நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 3:12ஆம் வசனம் 13ஆம் வசனம், ஆயக்காரரும் நானும் இப்போ பாருங்க, அப்படி இருந்ததுனால தான் அவருடைய சுபாவங்களை நம்மை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. நமக்கு சரி சமமாக நம்மை வைத்து கனப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நம்மோடு உட்கார்ந்து யார் சாப்பிட மாட்டாங்களோ அவர் சாப்பிட்டாரு, நம்மோடு அமர்ந்தார் என்று அவர்களுக்குள்ளாக இயேசுடைய குணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆயக்கார அநேகர் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் உங்களை கட்டளையிட்டதற்கு அதிகமாய் ஒன்று வாங்காது இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மன திரும்ப தான் நீ வரி வசூலித்த கவர்மெண்ட் என்ன அதை மாத்திரம் அதிகமாய் நீ வசூலிக்காத, இன்னையோடு அதை விட்டுடு. அப்படி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தன்னுடைய பிள்ளையாக ஆயக்காரனி பாவிகளின் தேவன் மாற்றி. அதுதான் நம்ம எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பை நம்ம பார்க்க முடியுது. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட அப்போ அங்கேயே வந்திருக்காங்க ஆயக்காரனை, அவனு நேசிச்சிருக்கிறான். ஆயக்காரன் முதலான சகல ஜனங்களும் அவனால ஞானஸ்நானம் பெற்று பாருங்க, அப்படி சுபாவம் வர. அவன் தேவன் அநியாயம் செய்ய மாட்டான், பச்சைபாதம் கிடையாது, அவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஒரு அலையா. அப்போ அந்த தேவனுடைய சுபாவம் அறிந்து யோவானுடைய உபதேசத்தை கேட்டு அந்த தேவன் ஒரு நீதிபரர் என்று மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார். நம்ம நேசித்த அந்த அவர்களும்
அந்த ரட்சிப்புக்குள்ளாக வருவார்கள். நாமும் அந்த அனுபவத்திற்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பில் நாம் இருக்கவே. நீங்கள் மத்திய கூட, லேவி என்கிற மத்திய கூட ஒரு ஆயக்காரன்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பாவிகளை ரட்சிக்க முடியும்தான் உலகத்தில் வந்தார். நம்ம ஒரு காலத்தில் பாவியாக இருந்தால் நம்மை நேசித்தார். நல்லவனுக்காக ஒருவன் மறிக்கலாம். நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார். ஆயக்காரனையும் கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ நேசிக்கிறதுனால அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகர் பாவிகளும் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அங்கே லூக்கா 5ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனம் வரையும் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயந்தரையில் உட்கார்ந்து, அங்கதான் இன்னும் வசூல் பண்ணுவாங்க. அந்த ரோடோர இந்த டோல்கேட் மாதிரி உட்கார்ந்து இருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து பின் சென்றான். இப்போ நல்லா கவனிங்க. ஏன் பின்ன விட்டான்னா, யாருமே நம்ம கூட பேசுறதில்ல, நம்ம ஆயக்காரன் மேலே தவறாக நினைக்கிறாங்க. ஆனால் இவர் நம்மோடு பேசுகிறாரு. அவர் பேசும்போது அவருடைய அன்பை புரிந்து கொண்டார். அப்போ நம்ம நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய கூட சேர்த்துக்குள்ள ஒருவர் இருக்கிறார். ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லை தான் என்று ஆண்டருடைய அன்பான வார்த்தை கேட்டோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் பின் சென்றான். அல்லேலூயா. ஆக இயேசுடைய குணங்கள் அப்படி நம்ம இருக்கணும். அதான் சொல்கிறார். அந்த வசனம் முழுவதும் அதான் சொல்கிறார். பிறனை நேசிக்கணும், சத்துரை பகைக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். சகையை கூட ஆயக்காரன் தான், ஆயக்காரனுக்கு தலைவன். அதை ஒன்று நம்ம வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் 19 லூக்கா 19:10 லூக்கா சுவிசேஷம் சகேயு அவன் எரிகோவிலே பிரவேசித்த போது அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவன் சகை வந்த ஆயக்காரனுக்கு தலைவனும் பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யமாய் இருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனா இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணும் போது நமக்கு அந்த சத்தியம் தெரியும். ஐஸ்வர்யவான், ஆயக்கணன் தலைவன். அதனால் இயேசுவை பார்க்கணும் கேள்விப்பட்டிருக்கிற அவன் அன்பை எல்லாரையும் கேள்விப்பட்டு ஓடி வர. அவன் குள்ளனாக இருந்ததுனால அந்த கூட்டத்தின் நடுவில் பார்க்க முடியல. ஆக அவன் சரீரம் ஒரு தடை, அந்த கூட்டம் ஒரு தடை ஆகிலும் அவன் பார்க்கணும்னு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். ஏசு அவனை பார்த்து, சகைவே சீக்கிரமாக இறங்க வா, நான் உன் வீட்டில் தங்கணுன்ட்டார். ஆச்சரியப்பட்டான். நம்ம வீட்டில் யாருமே தங்க வர மாட்டாங்க, இந்த இயேசு வர உடனே இறங்கி வந்தான். இயேசு அவனை வீட்டுக்கு போது அவன் ஒன்றுமே பேசலை. அவனை மனசாட்சி பாதிக்கப்பட்டு, ஆண்டவரே நான் யாரிடத்திலும் அநியாயமாக வாங்குறதா நானும் தனியாக நான் தீர்ப்பு கொடுத்துட்றேங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த வீட்டில் சந்தோஷமும் வந்தது, ஆயக்காரன் வீட்டில். ஆகவே இயேசுவை போல் நம்ம எல்லாரும் நேசிக்கணும், இயேசுவை போல் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், ஜெபிக்கணும், அவர்களை வாழ்த்தணும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் இயேசு இருக்கக்கூடிய இடத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக, அதனை பலனை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்திற்கு நம்ம போக முடியும். பூர்ண சர்க்குணராய் அவர் இருந்ததை போல நாம் பூர்ண சர்க்குணராய் இருக்க முடியும்.
இந்த உபதேசத்தின் வாழ்வதற்காக நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஒப்பு கொடுக்குற தேவ பிள்ளையை, உன்னை வெறுக்கிற ஜனங்களை, சபிக்கிற ஜனங்களை, நிந்திக்கிற ஜனங்களை, பகைக்கிற ஜனங்களை, துன்பப்படுத்துகிற ஜனங்களை என்னென்ன செய்யணும்னு வேதம் கற்றுக் கொடுப்பதை போல நாம் அதன்படி ஜீவித்து பரலோகத்தில் இருக்க பிதாவினுடைய பிள்ளைகளாக மாறவும் பூர்ண சர்க்குணம் உள்ளவளாக அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நம்ம அர்ப்பணித்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரம். சபையாரோடும் கேட்கிற யாவரோடும் பேசினீங்க. இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க உதவி நாங்களும் ஜீவிக்க உதவி செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷமாக நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்த சதா கால என்றென்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.